கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் உங்களை இந்த காணொளியின் மூலமாய் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். God is good அப்படின்றத டேஸ்ட் அண்ட் சீன்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் பாருங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை ருசித்து பார்க்காத வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸ்தோத்திர புலம்பல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 22, 23, 25 வசனங்களை பார்க்கும்போது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஓ ஹரக ஷகதர பலபா, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள். சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்கிறார், நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். அதே போலதான் இங்க புலம்பல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் எதனால நல்லவர்னா அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையுள்ளாதிருந்த போதும், உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதும், நன்றி கெட்டவர்களாய் இருந்த போதும் அவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆமாங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? தமக்கு காத்திருக்கணும். அதாவது ஆண்டவருடைய ஸ்தோத்திர வார்த்தைக்கு காத்திருக்கணும். எதையும் நாம செஞ்சிடக்கூடாது, எதையும் நம்ம சுயமா வாழ்ந்துடக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடக்கூடாது, பாவமான வாழ்க்கை வாழக்கூடாது. ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் போது, ஸ்தோத்திரம், அவரை தேடும் போது, அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 105 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி. ஆமாங்க, இந்த கர்த்தர் நல்லவருங்க, அவருடைய உண்மை ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்குமா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்குமா. ஸ்தோத்திரம், என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நீங்க நல்லவர் என்கிறத நான் ருசித்து பார்க்கணும்ப்பா. ஒருவேளை நீங்க அவருடைய அன்பை ருசித்து பார்த்திருப்பீங்களே, ஏனா உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம இருப்பாங்களே, ஏனா யாராவது இப்ப பலவீனமா இருப்பாங்களே, ஏனா ஆண்டவரே, நான் ருசித்து பார்த்ததே போல என் அண்ணன், என் அக்கா, என் அப்பா, என் அம்மா, என் சொந்தக்காரங்க எல்லாரும், என் நண்பர்கள் எல்லாரும் ருசித்து பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆத்துமா ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா, தலைமுறை தலைமுறையாய் உமக்கு ஆண்டவரே, உமக்காக உம்முடைய உண்மைக்காக காத்திருக்க வேண்டும். தகப்பனே, நீர் நல்லவர் என்பதை நான் மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நல்லவர் என்பதை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு பல நன்மைகளை செய்கிறதுக்கு உண்மை உள்ள தகப்பனா இருக்கிறீங்க. அப்பா, எங்க ஜெபங்களை கேட்கிறீங்க, அதன்படியே நீங்க செய்றீங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.